பொதுவாக இந்த மாதிரி மீட்டிங் அப்படின்னாலே ஒரு புரோட்டோகால் படி பேசுறது தான் மரபு. அதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு உடைச்சிடலாம் சார். மைக்கு சத்தம் கூட்டாதீங்க சார். அதெல்லாம் கொஞ்சம் உடைச்சிடலான்னு பார்க்குறேன். நான் இந்த மேடைக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு காலையில் கிளம்பி கரூர் போயிட்டு திருச்சி வந்து திருச்சியில் மத்தியானம் 2:30 மணிக்கு விமானத்தை பிடிச்சி சாப்பிட்ட சொன்னேன். நான் அவசியம் வந்துடுவேன்னு. காலையிலேருந்து உணவு சாப்பிடாதனால 2 சமோசாவா வாங்கி சாப்பிட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ஒருத்தர் காலு கொஞ்சம் அப்படி தடுமாறி நடந்தாரு. எவ்வளவுங்க உங்களுக்கு வயசுன்னு? 40ன்னாரு. 40லேயே இன்ஜுரி வந்துருச்சுன்னாரு. ஆனா இங்க 100 அடிச்சும் இன்ஜுரி வராம நான் வர்றதுக்கு முன்னாடியே 5:30 மணிக்கு ஆடிட்டோரியத்துல வந்த முதல் நபர் யாருன்னா இப்ப நம்மள்ட்ட இருந்து விடைபெற்று போனாரு. ஒரு மனுஷன் இல்லாத போது பாராட்டுறதுதான் மரியாதை. அவருக்கு முதல்ல நம்ம ஒரு நல்ல கை தட்டி பத்தாது. இன்னொன்னு, பிரகாஷம் சாமி சாரு கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளவு படபடப்பா இருக்கிறது இன்னைக்காதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பதறாப்புல அங்க இருந்து அதை பண்ணுவாரு, இதை பண்ணுவாரு, இங்க உட்காரு, அதை உட்காரு. ஒண்ணு சொல்றேன் சார், 52 வயசு ஆகுது. 32 வருஷமா மேடையில பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல காலைல பேப்பரை திறந்தாலே லஞ்ச லாவண்யம் தான் போடுறான். நீங்க எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் எம்ஜிஆர் தெரியுமா, அம்மாவே அவங்க வீட்டுக்கு போனாங்க, சாப்பிட்டாங்க, தனபால் சார் அப்படி. தனபால் சார்த்தையும் நான் வேலை பார்த்திருக்கேன். ஆனா கடந்த 40 நாளா மெட்ராஸ்ல கார்பரேட்டா உட்கார்ந்து இருக்கவன் இல்ல, கன்னியாகுமரியிலும் கிராமத்துல இருக்கிறவனும் பட்டா சிட்டாவும் பத்திரப்பதிவும் லஞ்சம் இல்லாம வாங்கியிருக்க ஒரு அமைச்சரை வாழ்க்கையிலே இன்னைக்குதான் மேடையில பாக்குறோம். நல்ல கை கட்டலாம். அப்பா 8 அடினா புள்ள 16 அடி. நீங்க பயந்துடாதீங்க, நான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரமாட்டேன். அவர் உடனே பதறாரு, அதை கேட்டு வந்துருவானோ அப்படின்னு சொல்லி. நம்ம ஊர்ல நல்லதா. இன்னொன்னு, இந்த மேடையில நீங்க கூட்டத்தை பத்தி எல்லாம் நினைச்சிடாதீங்க. இந்த பக்கம் தமிழா பாண்டியன் உட்கார்ந்து இருக்காரு. இன்னைக்கு ராத்திரியே கொண்டுருவாரு இந்த மீட்டிங்கை பத்தி. என் சகோதரி சுபா உட்கார்ந்து இருக்காங்க, மைப்பா உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பக்கம் இன்னொரு மைப்பாங்கிற அந்த பேர் கொண்ட இவர் முதல் வரிசையில உட்கார்ந்து இருக்கவங்க, பின்னாடி வரிசை இதுக்குள்ள ஒரு 50 ஜேர்னலிஸ்ட் உட்கார்ந்து இருக்காங்க. என் வாழ்க்கையிலேயே ஒரு நாயனக்கார விழாவுக்கு இன்னொரு நாயனக்காரர் போக மாட்டாரு, ஒரு பேச்சாளர் விழாவுக்கு இன்னொரு பேச்சாளர் போக மாட்டான், ஒரு பாடகருக்கு இன்னொரு பாடகர் போக மாட்டாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை 5:30 மணிக்கே வந்து எல்லா ஸ்டேஜில திருப்பி இவருடைய போட்டு சுட்டையும் அழகா பார்த்து சந்தோஷமா இருக்கிற தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் 50 பத்திரிகையாளர் ஒத்துமையா உட்கார்ந்து ஒரு மனுஷனுக்கு விழா எடுக்கிறது இதுதான். நம்ம செய்யறது ஒரு நிமிஷம் விடாம அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம். இதை விட ஒரு பெரிய தேசியம் வந்து உங்களுக்கு கிடையாது. இன்னொன்னு, பொதுவா கூட்டுறவுத்துறை அமைச்சர் சிரிச்சே நான் இந்தியாவில் இன்னைக்குதான் பாக்குறேன். இல்லாட்டி அவருக்கு உயிர் பதறி போகும். எவன்கிட்ட இந்த போன் வருதோ எடை குறையிறதுன்னு. அவர் வந்து பெரிய படித்தவராக இருக்கலாம், பண்பாளராக இருக்கலாம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்கலாம், வந்து போகலாம். அவரை பத்தி பிரமாதம் எல்லாம் சொன்னாரு. மயிலாப்பூருக்கே பெருமை சேர்த்திருக்காரு. இங்க பல பேர் எங்களுக்கு பெரிய ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்காருலாம் சொல்லலாம். இதை விட உழைச்சவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன அவர்கிட்ட பிடிச்சதுன்னா, அவரை பத்தியெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது. ஐயா பேசிட்டு வரும்போது நெடுஞ்சாங்கடையா அவரை வணங்கினாருங்க. நம்ம எந்த கட்சி எந்த பின்னணியும் கிடையாது. நான் திருப்பி 2 அமைச்சருக்கும் சொல்றேன், தமிழ்நாட்டுல ஒரு நல்லது செய்யறதுக்கான தொடக்கத்தை தொடங்கி வச்சிருக்கீங்க. இந்த கவுன்சிலரா இருந்து லஞ்சம் வாங்காத ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அம்மா இருக்குன்னா அந்த அம்மா தான். இந்த பாராட்டங்கள இதெல்லாம் பிரகாசம் சாமி சார் தெரிஞ்சுக்கணும். அந்த பக்கம் மைத்ரேயன் சார் உட்கார்ந்து இருக்காரு. இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி நீங்க கூட்டம் அதெல்லாம் பத்தி நினைக்காதீங்க. இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கோடி பேருக்கு சமம். 10 சிவாச்சாரியார் வந்து வேலையை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க, 10 பட்டாச்சாரியார் உட்கார்ந்து இருக்காங்க. 2 மினிஸ்டரை வச்சுக்கிட்டு மேடையில உள்ள முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் ஏற்றுவதும் பாருங்கள் பெண்கள் நடத்த வந்தோம். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இது கட்சிக்கும் பதில் வைப்போம். ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் பெண்மையும் கற்படைந்தாலே பெண்மை வாழ்வே எல்லாம் பேசுவோம்.
முதல்ல இந்தியாவிலே ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில முதல் பெண் பிசி இந்த மேடைக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. நல்லா அந்த மாதிரி எந்த ஆடம்பரமும் இல்லை. எங்க ஊர்ல பள்ளி 8 மாசம்னாலும் 10 வாதியார் பின்னாடி நிற்கணும். இதானே உண்மை. எதுக்குங்க? என் நட்புக்காக வந்திருக்கேங்க. உலகத்துல அதை விட பெரிய விஷயம் என்ன சார்? நான் இந்த மேடையில சில வார்த்தைகள் சம்பிரதாயமா பேசுறதுலாம் இந்த எழுதி வச்சு பேசணும். சில நம்ம படிச்சுட்டு பெரிய புத்திசாலி பேசணும். ஆனா சில மேடைகளுக்கு போனாதான் உண்மை பேசணும்னு தோணும். இன்னொன்னு அமைச்சர் வச்சுக்கிட்டு சொல்றேன். தமிழா பாண்டியன் சார், எனக்கு ஒரே வீடு தான். நீங்க ஒண்ணே நினைச்சிடாதீங்க, பேச்சாளருக்கு 2 வீடு இருக்கவும் கூடாது. பிரகாசம் சாமி சார் போராடுறதுக்கு பாராட்டுறதுக்கு என்ன விஷயம்னா, 100 பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்கான் இந்த நாட்டுல, 1,00,000 பேர் பத்திரிகையாளர் யூடியூப் உருவாகிடலாம். நீங்க பாத்தீங்களா அந்த குறும்படம் போட்ட போது என்னமோ பக்கத்து வீட்டுக்கார் மாதிரி மோடியோட இருக்காது, முஷாரப்போட இருக்காது, வாஷிங்டன்ல இருக்காரு, டிசியோட இருக்காது, எல்லாம் பண்டார நாயக்காவோட இருக்காரு, கபில் தேவோட இருக்காரு. இத்தனைக்கு பின்னாடி அந்த மனுஷனுடைய உழைப்பு சாதாரண விளையாட்டா? இன்னொன்னு சொல்றேன், 30 வருஷமா நான் மேடையில பேசுறேன். ஒரு வருஷத்துக்கு 3 கல்லூரி பள்ளிக்கு போறேன், கான்வெகேஷன் போறேன், இன்டெக்ஷன் போறேன், மோட்டிவேஷன் ட்ரைனிங் போறேன், எம்என்சிக்கு. எங்க போனாலும் தமிழ் தாய் வாழ்க்கை சிடியில தான் போடுவான். எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு பத்திரிகையாளர் விழாவை தமிழ் தாய் வாழ்க்கை சீடி போடாம தப்பு இல்லாம எனக்கு குழந்தைங்க பாராட்டினாங்க. அதுக்கே நம்ம கை கட்டி பாராட்டணும். இதெல்லாம் தான் விஷயம். நீ வாமா கொஞ்சம் அந்த பக்கம், நீ வந்ததுல இருந்து எல்லாருக்கும் கைத்தட்டு வாமா, சும்மா வாமா. நீ ஒண்ணும் இல்லை, ஒண்ணு வந்துட்ட செயினை வாங்கிக்க மாட்டேமா, வாமா. இல்ல காரணமா தான் சொல்றேன். இல்லம்மா, அவங்க ஒரு விஷயமா தான் கூப்பிடுறேன், வாங்க. அவங்க செல்லெல்லாம் வச்சுட்டு வராங்க, ஒரு நிமிஷம் வாங்குமாங்க. தமிழ்நாட்டுல யாருக்கெல்லாம் இச்சு வரலையோ அவன் தான் ரேடியோல பேசுறான். ரேடியோ வச்சு நம்ம ஆட்டு வச்சு துப்பி வச்சுங்கிறான். அவன் வாயில தர்பையை போட்டு புடிச்சுட்ட. நல்லா வாமா, நல்ல கைத்தட்டு கொடுங்க. வந்தது எல்லாமே புதுமையா நடக்குது. தெரியும், COMPERE காம்பேர்னு எழுத தெரியாத ப்ரோக்ராம்ல போலாமா, எங்க நல்லக்கம் அப்படிங்கிறான். நமக்கு நெஞ்சே வலிக்குது. சுபா சகோதரி சார் ஆனந்த வகையில ஸ்கூட்டர்ல போய் இந்த சுபாவும் சுமதியும் போய் ரிப்போர்ட்டரா வேலை பார்த்துருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி யாருன்னு தெரியாது. நல்ல தமிழ்ல பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. பாரதி எழுதினா தேசம் உயர வேண்டும் எனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும் சொல்லி உயர்வு தமிழ் சொல்லி அதை தொழுது படித்து பாப்பா. எமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிபோல் இனிவது எங்கும் காணும். எமறிந்த புலவனிலே கண்மணி போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கினிமை கண்டதில்லை. உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை. கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் சுவடராய் ஆண்மை இருந்தும் போலனை அணிபவனே ஒரு சொல் கேள்வி. வீட்டு பாஷைகளை கற்பிலாய் வேறு பாஷைகளை கற்பாய். நீ எந்த லாங்குவேஜ் வேணாலும் பண்ணி, ஒரு தாய்மொழி தமிழை தப்பு இல்லாம பண்ணினா தமிழ்நாட்டுல ஒரு புத்தக வெளியீட்டு விடாத ஒரு பொண்ணு தமிழ அச்சர சுத்தமா இந்த யூடியூப் காரங்களுக்கு கைத்தட்டிலே இது மெயினா போடுங்க. தமிழை தப்பு இல்லாமல் பேசியவர்கள் இதெல்லாம் தான் கொண்டாட விஷயம். என்ன இந்த 2 அமைச்சரையும் பாராட்டி நமக்கு எதுவும் ஆக போதா? ஒண்ணும் கிடையாது. ஆனா இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு சொல்றேன், இன்னமும் ஒரு ரூபாய பட்டா சிட்டாக்கி எவனாவது ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டா டக்குன்னு லோகேஷ் சார் நம்பர் நானே தரேன். எனக்கு அவர் சொல்றாரு, எனக்கு ஏற்கனவே இன்னைக்கு ராசி பண்ணல, நண்பர்களால் சோதனையும் போட்டுக்கிறார் அப்படிங்கிறாரு. சார் இது கேட்கறதுக்கு எவ்வளவு இன்னொன்னு, ஒரு விழாக்கு வந்து அமைச்சர்கள் சொல்லுங்க நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். இல்லாட்டி பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உயிர் போகும். என்ன கேட்பாங்களோ ஏது கேட்பாங்களோ. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. அவர் மட்டும்தான் படபடப்பா இருக்காரு. அவரை காணுமே, இவரை காணுமே, இதை காணுமே. சார் இதே நாள்ல நான் 1,00,000 தடவை பேசியிருக்கேன். 10 பேர் இருப்பான், அதுல 7 பேர் காது கேட்காது. நாங்களும் கூப்பிட்டதுக்காக கடமையா வந்துட்டு போய் பேசுவோம். இன்னைக்கு யாரும் மனைவி பேச்ச புருஷன் கேட்க முடியல, புருஷன் பேச்ச பிள்ளைங்க கேட்க முடியல. இன்னைக்கு டெக்னாலஜி. சார் ஒரு காலத்துல ரேடியோல போய் பாட்டு போடுவோம். அப்பெல்லாம் தொட்டா எங்க தாத்தா கொட்டுவார், அதான் காஸ்ட்லி. இப்ப நம்ம வீட்டுல ரிமோட் இருந்தாலும் நம்ம பொண்ணு படுத்துக்கிட்டே அலெக்சா பாட்டுங்குது. இந்த டெக்னாலஜி உலகத்திலே ஏஐ வந்ததுக்கு அப்புறம், ChatGPT வந்ததுக்கு அப்புறம் ஒரு 500 பேர் 5 மணிக்கே வந்திருக்காங்கன்னா இதை விட ஒரு சம்பாத்தியத்தை உலகத்துல நீங்க சம்பாதிக்க முடியும்.
அதனால நீங்க அப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எல்லாம் நினைக்காதீங்க. இதை விட ஒரு சிறந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு எழுத்தாளருக்கு வாழும் காலத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. அதான் உண்மை. நீங்க உண்மைன்னா நல்லா இந்த மனுஷன் இன்னிலிருந்து இன்னும் ஒரு 100 வருஷம் ஆரோக்கியமா இருக்கணும்னு ஒரு கைத்தட்டை கொடுக்கணும். அதுதான் நம்ம செய்ய முடியாது, வேற எதுவும் கிடையாது. ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மேடையை பார்க்கும்போது. எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா பண்ணிருக்கீங்க. அந்தமா இன்னொன்னு சார், முதல்ல இந்த புஸ்தகத்துக்கு அணிந்துரை திருப்பூர் விஷயம் கண்ணுல விளக்கண்ணை ஊற்றிட்டு பாக்குறவர். இவருடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் இதெல்லாம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். அவர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம்னு. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நான் டோட்டலாவே 8:45 வைண்ட் அப் பண்ணிடலான்னு கேட்டாரு. ஏன்னா அவருக்கு உயிர் பதறி போகுது. நான் 8 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வேற வந்திருக்கேன், 8 நிமிஷமாவது பேசணும்னு. மறந்துடக்கூடாது. இந்த செய்திகள் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி முதல் விஷயம், எந்த ஒரு மனிதனும் ஒரு மேல 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 போனான்னா நட்பை மறந்துடுவான் சார். தனக்கு யாரு பேனாவுக்கு பாரதி எழுதுவான்ல, எழுதுகோள் தெய்வம் அந்த எழுத்தும் தெய்வம். பிரகாசம் சாமி மை போட்டு எழுதல, மெய் போட்டு எழுதினதுனாலதான் தனக்கு கைப்பிடிச்சு விட்ட அந்த ரவிக்கு அவ்வளவு மரியாதை சார். அந்த கடைசி வருஷ நண்பனுக்கு இன்னைக்கு இவருக்கு நடக்கிற அத்தனை புகழும் பெருமையும் அவரையும் சார். அதானே உண்மை. யாரு சார் நட்பை மதிக்கிறா? எல்லாம் பெரிய அப்பாட்டக்கிறாங்க சார். அமைச்சர் சாதாரணமா எனக்கு தெரியும், எனக்கு அவங்க அப்பா காலத்துல இருந்து பாக்குறேன். எந்த கிட்டக்கு நல்லா இருக்கீங்களா வீட்டுக்கு வாங்கிறாரு. எனக்கு பயமா இருந்துச்சு, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கமாங்க. எதுக்கு பாரத பிரதமர் எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா, எளிமையா இருக்கிறது தான் இந்த தேசத்துக்கான கொடைங்கிறது தான் மரியாதை. வேற ஒண்ணும் நம்ம கொண்டு போறது இல்லை. முதல் விஷயம், அதனால நல்லவர்களா சேர்ந்து ஒரு நல்ல மனுஷனுக்கு விழா எடுக்கிறீங்க. அதுலயும் குறிப்பா எல்லாரும் சொன்னாங்க, இந்து பத்திரிகையில சாதாரணமா யாரையும் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. ஒருத்தர் இந்துல இருந்திருக்காரு, ஆனந்த விடன்ல இருந்திருக்காரு, இந்தியா டுடேல இருந்திருக்காருன்னா அவருக்கு மேல் சபை இருந்தாதான் முடியும். அதானே உண்மை. மண்டைக்குள்ள ஏதாவது வேணும்ல, அப்படி இருந்தா தான் முடியும். ஐயா சொல்லிட்டு போனாங்கல்ல, ராஜீவ்காந்தி விஷயத்தை முதல்ல கொண்டு அந்த பேப்பர்ல ஹெட்லைன்ஸா போட்டதுக்கு அப்புறம் நம்ம யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டணும். தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்து 100 ஆண்டு காலம் எழுதிய கலைஞர் இவர் கூப்பிட்டு கையில முத்தம் கொடுத்தாராம். பாவி, என்னைய ஏதோ சொல்ற பழி சொல்லிலேருந்து காப்பாத்திட்ட ஒரு மிகப்பெரிய சங்கத்தமிழுக்கு உரை எழுதியவருடைய விரல்கள்ல இருந்து ஒருத்தர் முத்தம் வாங்குறாருன்னா அது எவ்வளவு பெரிய உண்மையை கொண்டு போய் எழுதியிருக்கணும். அதானே உண்மை சார். இது பரவாயில்ல சார். திடீர்னு கார்டன்ல இருந்து போன் வந்தா எத்தனை பேர் ஒண்ணு போவான்னு எனக்கு தான் தெரியும். மைத்ரேயன் சார் ரொம்ப சிரிக்கிறாரு, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாம் ஜவுடால் பேசுவான், ட்ரிப்ளிங் வேலை போட்டு கீழே விட்டுருவான். அந்த போன் வந்தோடனே இந்த சார் உட்காந்துருக்கீங்க, இவங்க ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு அத்தனை பேரை, ஏப்பா நீ வந்தமா வேலையை பார்க்க மாட்டீங்க, சப்தமா ஏதாவது எழுதிட்டு போக வேண்டாமா? எதுக்கு பான்னு, அம்மாவுக்கு தலைவலி கொடுத்தா அமிர்தாஞ்சலி எழுதிட்டாரு. மகாத்மா காந்தி வந்த இடம், அந்த இடம் பால் குடிச்சு வருவன் நெஞ்சு விடுதலை தவறி கேட்டு பால் பற்றி நின்றதாகவும் பாரதம் தேசம் தண்ணி வாழ்விக்க வந்த எம்மான் மகாத்மான்னு அதுல உள்ள சில சங்கடங்களை எழுதினாரு. அதையும் அந்த அம்மா உள்வாங்கிட்டாங்க. ஆனா இவர் போனதே அங்க நடந்ததே வேற. உட்காருங்க மிஸ்டர் பிரகாசம் சுவாமி, முதல்ல காஃபி சாப்பிடுங்க, உங்களுக்கு ஒரு புக்கு பிரசன்ட் பண்ணலான்னு இருக்கேன். இவர் என்னமோ நினைச்சிட்டு போனாராம், இது வரைக்கும் எல்லாரும் என்னைய பத்தி எழுதுவாங்க, என் உழைப்பை பத்தி எழுதுவாங்க, என் தன்னம்பிக்கையை பத்தி எழுதுவாங்க, என் வீரத்தை பத்தி எழுதுவாங்க. எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை எல்லாரும் மறந்துடுறாங்க. அந்த குருக்களை கண்டுபிடிச்சு நீங்க அவங்க சிறப்பை எழுதிருக்கீங்கல்ல, ஆட்சாப்னு சொல்லி முதல்ல தேர்ந்து படிச்சு வாங்கியிருக்காங்க. கலைஞருக்கு மட்டும் இல்ல, அம்மாட்டையும் ஒருத்தர் கோபாலபுரத்திலையும் பேர் எடுத்து போயஸ் கார்டன்லையும் பேர் எடுக்கக்கூடிய ஒரு எழுத்தாளரா ஒரு மனுஷன் நம்ம வாழ்நாளத்தில் இருக்காருங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப இது ரெண்டும் இல்லாம இளைய தளபதி ஆட்களும் வாழ்த்தா இருக்காங்கன்னா, நான் சொல்றது அரசியல் இல்லைங்க,
அவருடைய எழுத்துக்கு சொல்லவன். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, தமிழ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு சகோதரிக்கு தெரியும், ஆங்கிலம் வராது. ஆங்கிலம் வர்றவங்களுக்கு தமிழ் வராது. ரெண்டையும் நல்லா செஞ்சாரு. அதை விட என்ன தெரியுமா, இவர் எங்க ஒர்க் பண்ணாலும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போயிருக்காரு. முதல்ல ஒரு விஞ்ஞானியை பேட்டி எடுத்த போது மழை எப்படி வருங்கிறத எழுதியிருக்காரு. இன்னொன்னு சார், தமிழ்நாட்டுல புலனாய்வு பத்திரிகையினுடைய அஸ்திவாரத்தினுடைய பில்லர் யாருன்னா வைப்பா சொன்னாரு, இந்த மனுஷனுக்காக ஜூனியர் வீடுன்னு பாரத்தை 2 முறையாக்கி பாலசுப்ரமணியன் தாம் புள்ள மாதிரி வச்சிருந்த ஒரு ஆளு. ரொம்ப மகிழ்ச்சி சார், தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கவுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீக்கிரம் முடிச்சுக்கோன்னு அர்த்தம். ஒரே ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு மேடையில அன்னைக்கு ஒருத்தர் பேராசிரியர் என்ன சொல்றாரு, சார் நீங்களே எல்லா ஊருக்கும் போறீங்களே, என்னைய கூப்பிட மாட்டேன். இல்லைங்க, நான் திருக்குறள் தான் படிச்சிருக்கேன், எனக்கு திருக்குறள் தெரியும், 5013 அப்படியே சொல்லுவேன். எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இது பரவாயில்ல. போன வாரம் சிங்கப்பூர்ல திருக்குறள் விழாவுக்கு போயிருக்கோம். ஒரு ப்ரொஃபசர் 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 குறள், கடைசி வரைக்கும் ஒரு குறள் கூட சொல்லாம இறங்கிட்டான். ஆனா எழுத்துலக ஜாம்பவானா இருந்த அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், இந்த புத்தகத்தை சும்மா எல்லாரும் பார்த்துட்டு போகாதீங்க, வாங்கி படிங்க. நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு எல்லாம் அவுடேட் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு அவுடேட் வந்தாலும் தன்னை அப்டேட்டா வச்சுக்கிற ஒரு எழுத்தாளர் பிரகாசன் சுவாமி. என் பாட்டி சொல்லுவா, இந்த மாதிரி படியில உட்காந்துருப்பா, என்ன செய்யறேன்னு, ஊசியில நூல் கோக்குறேன்பா, இந்த ஜென்மத்துல கோக்க முடியாது ஏன்பா, ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, நீ வெறுமையே கோத்துக்கிட்டு இருக்க. ஊசியை கொடுத்தா கொடுத்தேன், காதை கொடுன்னா, நான் என் காதை கொடுத்தேன், உன் காது இல்லடா, ஊசியினுடைய காதுன்னா. ஊசி கேது பாட்டி காதுன்னு சின்னமா நூல் கோக்குற இடத்துக்கு பேரு காதுன்னு பேரு. அந்த ஊசியினுடைய காதுல நூல் போனா சட்டையின் கிழிசல் சரி செய்யும். இறைவன் தந்த காதுகள்ல இது போன்ற அறநூல்கள் போனா நம்முடைய மன கிழிசல்கள் சரி செய்யப்படும். நல்ல நூலை படித்து நம்ம நல்லா மேல வரணும் அப்படின்னா அவருடைய எழுத்தை நம்ம கொண்டாடணும். நான் திருப்பி சொல்றேன், அவங்க மேடத்துக்கும் சொல்றேன், அவங்க குடும்பத்தாருக்கும், அவர் பேர பிள்ளைக்கும் சேர்த்து சொல்றேன், இன்னைக்கு பெரிய திசையா அவருக்கு சுத்தி போடுங்க. இதை விட ஒரு பாரம்பரியம், ஏன்னா ஒவ்வொருத்தரையும் இங்க நான் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு எல்லாமே தெரியும். ரோட்டரியில இருந்து வந்திருக்காங்க, லயன்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க, இங்க பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இத்தனை பேரு வந்தது எதுக்குன்னா, ஒரு நல்ல மனுஷன் எழுதுறபடி வாழ்ந்திருக்காருங்கிறதுக்கு தான். அந்த மனுஷன் பல்லாண்டு வாழணும்னு அந்த பாசுரங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, படையேடாய் ஆகேனும், பார்க்குபடி ஆகேனும், தொட்டுவரில் தொட்டரிலும் சுண்ணாம்பு ஆகேனும், மிதியடியாய் ஆகேனும், நாற்காலி ஆகேனும், எதுவேனும் ஆகேனும். பிரகாசன் சாமிக்கு நன்றி.